நாம் எதையெல்லாம் நகருமோ அது ஓ என்று உருவாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டது. நான் அந்த உயிரான ஈசனிடம் வேண்டி எண்ணி இப்போ பாடலை பாடுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். அப்படின்னா என் இசையில்னா நாம் இந்நேரம் வரலும் அகண்ட அண்டத்தை பற்றி அகழ்ச்சின்னு சொன்ன உணர்வையும் நாம் நுகர்ந்தோம். நாம் உயிரிலே பட்ட பின் அந்த உணர்வின் இசையாகத்தான் நாம் உயிருக்கு. ஆகவே நாம் உயிரென்ற நிலைகளுக்கு நாம் அதன் உணர்வை பெற வேண்டும் என்றும் அதன் உணர்வின் இயக்கமாக தான் அவனை அடையத்தான் அவனுடன் அவனாகும் தன்மை தான் நாம் இந்நேர வரலும் நாம் நுகர்ந்து அறிந்தது. அவதான் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். உன்னருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில். இந்த உயிர் இந்த உடல் இல்லைன்னா இந்த உடலை நான் இருக்க முடியும். நான் என்ற நான் இல்லை நீ இல்லை அவனுக்கு நீ உயிரிலிருந்து உடலில் நான் இருக்க முடியும். உயிரான ஈசன் போயிட்டான் உடலான சிவம் சவம். உயிரான ஈசன் போய்விட்டான் அடுத்து அப்படி நம்ம உடலான நிலை சவம். சவமானாலும் நீசன் ஆகிவிடுங்க நாத்தம் ஆகிவிடுங்க. அதனால்தான் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா பாட்டை மட்டும் பாடிவிட்டு
பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்தி அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயிலென மதிப்போம். அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால்
அகஸ்யமா மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. இப்போ எல்லா அணுக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஏங்கிட்டாங்க. அவரவர்கள் அம்மா அப்பாவை மனசில் எண்ணி, அம்மா அப்பாவில் நமது குரு மாமகேஷ் ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகஸ்யன் துருவனாகி துருவ மகரிஷியாகி என்றும் ஏகாந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளையும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் ஒன்றாக சேர்த்து உங்கள் கண்ணின் வழி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தின் உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி இருங்கள். அதை பெற வேண்டும் என்று இச்சைப்படும் அந்த உணர்வு உங்களுள் கிரிகையாக்குங்க. அதன் ஞானத்தின்படி உங்கள் வாழ்க்கை வாழ இது உதவும். உங்கள் உடல் உள்ள உணர்வுகள் அனைத்து ஒன்றாக திரட்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி தியானம். இப்போ அந்த கண்ணின் ஈர்ப்புக்கு வரும் அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் ஈர்ப்புக்கு வரும்போது உங்கள் கண் கனமாக இருக்கும். வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய உணர்வை எண்ணி ஏங்கும்போது அது நம்ம பூமியில் படர்ந்திருப்பதை இப்போ உங்களுக்குள் இந்நேரவையும் பதிவாக்கி அந்த உணர்வின் தன்மை பெறச் செய்யும் போது இப்போது ஏங்கி அதை பெரும் நோக்கத்துடன் ஏங்கி தியானம். ஒரு நிமிடம். இப்போ அந்த கண்ணுக்கே வரும். இப்போ கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் செலுத்துங்கள். கண்ணை மூடுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனிடம் இந்த உணர்வை செலுத்துங்கள். இவ்வாறு செலுத்துவதனால் உங்கள் உடலுக்குள் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம், வெறுப்பு, வேதனை இதைப்போல வேண்டாத உணர்வுகள் பெற்ற அணுக்கள் இருந்தால் அதற்கு ஆகாரம் செல்லாதபடி உங்கள் இரத்தத்தில் மாசுபடும் நிலை வராதபடி தடுக்க இது உதவும். இப்போது இவ்வாறு நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் உங்கள் புருவ மத்தியில் செலுத்தி உங்கள் புருவ மத்தியில் வீட்டிருக்கும் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானம். இப்போ புருவ மத்தியில் ஈர்க்கும் சக்தி வரும்போது அங்கே கனமாக இருக்கும். எனக்கு குருநாதர் எப்படி செய்தாரோ அதன் வழிப்படி உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி உங்களுக்கு அந்த அரும்பெரும் சக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதன் வழியை நீங்கள் கவர்கின்றீர்கள். இப்போ உயிர் வழி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதிலிருந்து வரும் பேரருளை அது கவர்கின்றது. உங்கள் உயிரின் தன்மை வலுவருகின்றது. தீமைகள் போக அது தடைபடுகின்றது. உங்கள் மனதில் அமைதி கிடைக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் செலுத்தி உங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். நீங்கள் வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம் நல்லவை எல்லாம் கேட்டறிந்தாலும் இந்த உணர்வு இயக்கணுவால் உங்கள் இரத்தத்துக்குள் ஆழ்ந்த உடனே ஜீவ அணுவாக மாறுகின்றது. அந்த ஜீவ அணுவாக மாறும்போது உங்கள் கண்ணின் நினைவிலே அந்த ஜீவ அணுக்களுக்கு பெற வேண்டுமாறு இந்த உணர்வின் தன்மை அந்த உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் அந்த இரத்தங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் அது பெறுகின்றது. அதே சமயத்தில் ஜீவ ஆன்மா இன்னொரு உடலில் விளைந்து நீங்கள் பாசத்தோட பண்போட பிறருக்கு உதவி செய்தாலும் அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா அவர் உடலை விளைவித்த வேதனை விஷத்தின் தன்மை
உங்களுக்குள் வருவதனால் இதை துணை கொண்டுதான் அந்த ஆன்மா உங்கள் உடலுக்குள் வருகின்றது. ஆகவே அந்த ஆன்மாவுக்கு அதை மாற்ற முடியாது. அதன் வேதனை என்ற விஷமாக இருப்பதனால் உங்கள் இரத்தத்திலிருந்து உங்கள் இரத்தத்தையே மீண்டும் மாசுபடுத்தி அதனால் வந்த ஜீவ அணுக்களுக்கு ஆகாரம் கொடுத்து அதை வளர்க்கும். அதன் உணர்வே உங்கள் செயலில் வரும். இதை போன்ற நிலைகளை மாற்றி அமைக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களுடைய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களை செலுத்தி ஏங்கி தியானம். இப்போது அந்த இரத்தத்தில் அந்த அணுக்கள் பெறும்போது உங்கள் உடலில் ஒரு புது உணர்ச்சி அந்த இரத்த நாணங்களிலே வரும். ஒரு நிமிடம் ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். அந்த அணுக்கள் பெற அந்த அணுக்களை எண்ணி ஏங்கி நான் தியானிக்கின்றேன். நீங்கள் எண்ணி ஏங்கும் போது உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தை பெறும் சந்தர்ப்பமும் அது கவரும் சக்தியும் அந்த சந்தர்ப்பம் உருவாகின்றது. அது வளரும் வாய்ப்பும் கிடைக்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இப்போ உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் உற்சாகம் அடையும். உங்கள் உடலை சுற்றி ஒரு வெளிச்சம் வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் சிறுகுடல் பெருகுடலை செலுத்தி சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இப்போ சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி அதை நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற நான் தியானிக்கின்றேன். நீங்களும் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி உங்கள் உடல் உள்ள அணுக்களை அதை பெறச் செய்யுங்க. இப்போ சிறுகுடல் பெருகுடல் உள்ள உருவாக்கிய அணுக்கள் அது உற்சாகம் அடையும். இவ்வாறு உங்கள் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கிய அணுக்கள் அது பெருகும்படி இதை பெற வந்தால் உங்கள் குடலில் ஏற்கனவே வந்த மற்ற நீங்கள் ஆகாரத்தில் ஏற்படும் போது வேதனை வெறுப்பு என்ற உணர்வுகள் அது சுவாசித்து அந்த அமிலங்களாக மாறி அந்த விஷத்தன்மைகள் வந்தால் அதை அடக்கி நல்ல அணுக்களாக மாற்றி குடல்களில் வரும் உபத்திரங்களை குறைத்து அந்த வர தீய அணுக்கள் அதாவது வேதனை வெறுப்பு சங்கடம் என்ற இயக்க அணுக்கள் உங்கள் குடலுக்குள் வந்தால் அந்த இயக்க அணுவை அதை ஜீவ அணுவாக மாற்றுவதற்கு மாறாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இது இயங்கும் போது
இந்த சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் வலுப்பெற்று அந்த இயக்க அணு இரத்தத்தில் கலந்ததே இதைப்போல இந்த உணர்வை பாய்ச்சி நல்ல அணுக்களாக மாற்றும் அங்கே சக்தி வருகின்றது. ஆக மொத்தம் குடல் வரக்கூடிய புண்களையோ குடல்கள் வரக்கூடிய கோளாறுகளையோ மாற்றி நாம் சாப்பிடும் ஆகாரத்தை நல்ல இரத்தமாக மாற்றும் திறன் பெற்று நல்ல அணுக்களாக நம்ம இரத்தத்தில் உருவாகும் அந்த திறன் பெறுகின்றது. ஆனால் நீங்கள் இதை அலட்சிப்படுத்தாதபடி இதே இயங்கி என் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். நாம் சுவாசித்த உணர்வுக்கொப்புதான் நம் உடல் மாற்றமாகின்றது. தீமையை நீக்கிய உணர்வை நாம் சுவாசித்து நாம் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கிய அணுக்கள் வலுவரை செய்தால் ஆக நாம் சாப்பிடும் ஆகாரம் நாம் சுவாசித்த உணர்வுகள் நல்ல இரத்தமாக மாற்றி நல்ல அணுக்களாக மாற்றும் திறன் பெறுகின்றது. இப்போ உங்கள் உடல்களில் ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் வரும். குடல்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் கண்ணின் நினைவினை ஏனென்றால் குடலிருந்து ஆவியாக மாற்றி அமிலமாக மாற்றும் கணையங்கள், அந்த கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று நல்ல இரத்தங்களாக மாற்றும் அந்த வலிமை பெற்ற நிலைகள் பெறச் செய்யும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். உங்கள் கணையத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் உடலுக்குள் அந்த கணையங்களை இயக்க அணுக்கள் அது பெறக்கூடிய அந்த உணர்ச்சிகள் உங்களால் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் கணையங்களில் உள்ள அணுக்கள் அது வீரியம் அடையும் போது உங்களால் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை கல்லீரலையும் மண்ணீரலையும் செலுத்தி கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். இப்போ கல்லீரல் மண்ணீரல் உள்ள அணுக்கள் அது வீரியமடைய உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் கசுடுகளை கழித்திடவும் நல்ல உணர்வாக மாற்றிடும் சக்தி பெறுகின்றது. இரத்தமாக மாற்றும் சக்தி கிடைக்கின்றது. இப்போ கல்லீரல் மண்ணீரல் அந்த சக்தி பெறும்போது அந்த அணுக்கள் உருவாக்கிய அணுக்கள் உற்சாகம் அடைவதை உங்களால் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம். இவ்வாறு செய்வதனால் கல்லீரல் மண்ணீரல் உள்ள அணுக்கள் வீரியம் அடைவதனால் கல்லீரல் வரக்கூடிய குறைகளை நீக்கும் நல்ல இரத்தமாக மாற்றும் திறன் பெறுகின்றது. பெரும்பகுதி நாம் வேதனை வெறுப்பு என்ற நிலையில் நாம் எடுத்தோமானால் இந்த விஷத்தன்மை கொண்டு இயக்கணுகள் இரத்தத்துடன் கலந்து அது இயக்கணுவா ஜீவணுவாக மாறிவிட்டால் விஷத்தின் தன்மை கொண்ட அந்த நோய்கள் கேன்சர் முதல் கொண்டு வர காரணமாகின்றது. ஏனென்றால் ஒரு கேன்சர் என்ற மனிதன் சுவாசித்து வெளிப்படும் உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் பாசத்துடன் ஒரு முறைக்கு போல 2 முறை உடலுக்குள் சென்று விட்டால்
ஏதாவது ஒரு அணு இதை போல கல்லீரலில் போய் சேர்ந்து விட்டால் கல்லீரல் கேன்சர் வரும் என்று அதனுடைய வளர்ச்சியில் பெற்றுவிடும். இதை போன்ற நிலைகள் வராது தடுக்க அந்த வலிமையான நிலையை கொண்டு அவ்வப்போது சுத்தப்படுத்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி அது வலிமை பெறச் செய்யும். இத்தகைய கசடுகள் வந்தாலும் எப்படி செடிகொடி மரங்கள் அழுக்குகளை எடுத்து அது சுத்தமாக மாற்றிக்கொள்கின்றதோ, உங்களுக்குள் வரும் அழுக்குகளை மாற்றி தெளிவான இரத்தங்களாக மாற்றும் அந்த கல்லீரல் மண்ணீரல் வலிமை பெறும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை நுரையீரலில் செலுத்தி நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும், பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் நல்ல உற்சாகம் அடையும். இவ்வாறு நமது வாழ்க்கையில் வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம் போன்ற அதிக உணர்வுகள் எடுக்கப்படும் போது சளித்தொல்லையும் ஆஸ்மா போன்ற நோய்களும், ஆஸ்மா முதிர்ந்தால் டிபி என்ற விஷ அணுக்கள் உருவாகும் தன்மை வந்து விடுகின்றது. உங்கள் இருதயத்தை அது உணவாக உட்கொள்ளும் அணுக்கள் மாற்றப்படும் போது இருதயங்கள் அந்த நுரையீரல் பலவீனம் அடைகின்றது. இதை போன்ற நிலைகள் வளராது தடுக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி அதனை வலுவரச் செய்யுங்கள். இதற்கு முந்தைய நிலைகள் இருந்தாலும் குப்பையிலிருந்து சத்தை எடுப்பது போல அந்த அணுக்கள் வீரியமடைந்து துருவ நட்சத்திரத்தின் வளர்ச்சி கொண்டு வரும். எப்படி பல உணர்வுகளை விஷத்தை நாகன் எடுத்துக்கொண்ட பின் நாகரத்தனமாக மாறுகின்றதோ, இதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமது உயிரணு போல ஜீவணுகளை மாற்றும் திறன்தான் இது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்கள் நுரையீரல் இப்போ நல்ல உற்சாகம் அடையும். மூச்சு திணறல் இருந்தாலும் குறையும். சளி இருந்தாலும் அது குறையும். ஆஸ்மா போன்ற நோய்கள் குறைக்க இத்தகைய தியானம் உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் கிட்னி சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த வீரியமான அணுக்களை மாற்றும். துருவ நட்சத்திரம் எப்படி நஞ்சியை மாற்றியதோ, இதே போல அந்த அணுக்கள் கிட்னிக்கும் சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் இந்த வீரியம் அடைந்தால் உப்புச்சத்து, சர்க்கரைச்சத்து, வாத நீர் போன்ற நிலைகளை அது வடிகட்ட சுத்தமாக்க இது உதவும். இப்போ உங்கள் கிட்னிக்கும் சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அந்த வீரியமடையும் உணர்ச்சிகளை உங்களால் உணர முடியும்.
சுத்தகரிக்கும் இரத்தங்கள் இருதயத்துக்கு செல்லப்படும் போது இருதயங்கள் சீராக இயங்க உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் இருதயத்தில் செலுத்தி இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஈங்கி தியானம். இதயத்தை உருவாக்கிய அணுக்கள் வேதனையாலோ சலிப்பாலோ சஞ்சலத்தாலோ சங்கடத்தாலோ அது சோர்வடைந்திருந்தால் அந்த அணுக்களை இப்படி உற்சாகப்படுத்தி அது வீரியமடைய செய்தால் இரத்தத்தை கவர்ந்து நம் உடல் முழுதுக்கும் பரப்பி நல்ல இயக்கமாக மாற்றி நாம் சிந்திக்கும் ஆற்றலும் வலிமை கொண்ட செயலும் ஆக சிந்திக்கும் ஆற்றல் பெருகி தீமைகள் வராத ஞானமும் நமக்குள் உருவாக இது உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்கள் இருதயம் பெற வேண்டும் என்று நான் தியானிக்கின்றேன். நீங்களும் அதோடு பெற வேண்டும் என்று ஏங்கினால் எளிதில் அந்த அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற இது உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் ரெண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். எத்தனை வேதனை இருந்தாலும் எந்த நல்லது இருந்தாலும் நாம் கவர்ந்து பார்க்கப்படும் போது எப்படி ஒரு லென்ஸ் வெகு தூரத்தில் இருப்பதை குவித்து அது நமக்கு இங்கே அது குவித்து காட்டுகின்றதோ இதே போல இந்த கண்ணில் உள்ள கருமணிகள் வெகு தூரத்தில் இருப்பதையும் கவர்ந்து அந்த வேதனை என்ற உணர்வால் இந்த கருமணியில் பற்றி அது பின்னணியில் உள்ள நரம் மண்டல வழி நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் அந்த உணர்ச்சியை ஊட்டி அந்த வலிவின் தன்மை கொண்டுதான் அந்த வேதனை என்ற உணர்வை பூமியில் படர்ந்திருப்பதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆகவே இதை போல கருமணியில் அந்த வேதனை என்ற உணர்வு இருந்தால் மீண்டும் ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று பார்த்துவிட்டு இது தொடைக்காமல் சென்றால் இந்த கருமணியில் உள்ள விஷயத்தில் கவர்ந்து நாம் நல்ல குணங்களும் சிந்தனையற்றதாகவும் கவனக்குறைவாகவும் இப்போ வேதனை வெறுப்புடன் ஏதாவது ஒன்று பேசிவிட்டு அடுத்து நீங்கள் நல்லதை எண்ணினால் இதை உணர்வுகள் மாறிவிடும். ஆகவே இதை அதை கண்ணில் வேதனை என்று பார்த்தால் உடனே தொடைக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதை பெரும்படி ஏங்கி தியானம். இப்போ அது ஈர்க்கும்போது உங்கள் கண்களில் ஒரு வெளி அலைகள் வந்து அது சுற்றுவதை அது துடைப்பதை காணலாம், உணரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்ணில் உள்ள கருமணிகள் ரெண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறும்படி செய்யுங்கள். இப்போது அந்த நரம் மண்டலத்துள்ள அணுக்கள் துருவ நட்சத்திரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த அணுக்களை நான் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நுகரும்போது எளிதில் அந்த நரம் மண்டலத்தில் உள்ள அணுக்களை வீரியமடைய செய்யலாம். நீங்களும் எண்ணி ஏங்கினால் நாம் மட்டும் செய்தால் பிரயோஜனம் இல்லை. நரம் மண்டலத்துள்ள நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இவ்வாறு நாம் செய்தால் நரம் மண்டல வழி கொண்டு அதாவது சரவாங்கி நோய், வாத நோய், இதை போன்ற நிலையெல்லாம் நரம் மண்டலத்தால் வருவது தான். ஆகினால் இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்களானால் மூட்டுவாதம், முடக்குவாதம், சரவாங்கி நோய், வாதம் போன்ற அந்த அணுக்கள் பலவீனமடையினால் நரம் மண்டலம் இயக்கவில்லை என்றால் நம் செயல் அனைத்தும் குன்றி விடுகின்றது. ஆக மீண்டும் வேதனை என்ற விஷத்தை வளர்த்து இந்த உடலுக்கு பின் விஷத்தன்மை கொண்ட உடலாக தான் மாற்றிவிடும் நம்ம அந்த கணக்கின் பிரகாரம். ஆக இத்தகைய நிலை வந்தாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி ஒவ்வொரு அணுக்களுக்கும் பெற செய்து கொண்டே வந்தால் எப்படி குப்பையில் இருக்கக்கூடிய ஒளியாக மாற்றிக்கொண்டு நல்ல பலன் தர வித்துகளாக மாற்றுகின்றதோ, இதே போல நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டால் இந்த விஷத்தன்மையும் கடந்து அந்த நல்ல உரமாக எடுத்து ஒளியாக மாறும். ஆக அந்த நரம் மண்டலத்துள்ள விஷத்தன்மைகள் குறையும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலத்தில் படர்ந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். நாம் அடிக்கடி இந்த நரம் மண்டலத்தின் வழிதான் இந்த எலும்புகளை கை தூக்குவதும் எல்லாம் செயல்படுவதும். ஆக அந்த நரம் மண்டலங்களில் பலவீனம் அடைப்போம் போது நம்ம கையை அசைப்பதோ முடியாத நிலை வரும்போது இதன் உணர்வு எலும்புக்குள் கலந்து எலும்பில் வலு சேர்க்கும் அணுக்கள் விஷத்தன்மை அடைந்தால் அது இழந்து விட்டால் போன் டிபி போன்ற நிலையும் போன் கேன்சர் என்ற நிலையில் வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மாற்றி அமைக்க உங்கள் எலும்புக்குள் அதான் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை எலும்பு மண்டலத்தில் செலுத்தி ஈங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும். ஏனென்றால் மண்ணுக்குள் சத்து இருந்தால்தான் அந்த சத்திற்கொப்பை ஏற்றுக்கொண்ட நிலையை அது வித்து இருந்தால் அதை வளர்க்கின்றது. ஆகவே வேதனை வெறுப்பென்ற உணர்வுகள் நாம் நெஞ்சுக்குள் இருக்கும் எலும்புகள் உருவாக்கிய அணுக்கள் பலவீனமடைந்தால் நீங்கள் உயர்ந்த குணங்கள் எடுத்தாலும் அந்த வித்து சரியாக முளைக்காது. ஆகவே நீங்கள் எண்ணும் நல்ல எண்ணங்களை அங்கே பதிவாக்காது, அது நல்ல வித்தாகவும் மாற முடியாது, அது சரியாகவும் விளையாது. ஆகவே உங்கள் எலும்புக்குள் இருக்கும் நெஞ்சு எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று
ஈங்கி தியானம். இதையெல்லாம் நெஞ்சில் பதிவாக்கியது தான் ஏர் செல்லுகளில் பதிவாக்கி எப்படி அழுத்துகின்றனரோ அந்தந்த நிலைகள் இங்கே தான். நீங்கள் பதிவான உணர்வுகளை செலுத்தி எண்ணத்தை செலுத்தினால் அந்த காற்றிலிருந்து சூரியனால் கவரப்பட்ட இயக்கணுகளை கவர்ந்து நுகரச் செய்து உங்கள் அறியும் தன்மை வருகின்றது. அதே சமயத்தில் இப்போ துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் எங்கள் நெஞ்சு எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் இயங்கும்போது அந்த நெஞ்சு எலும்புக்குள் ஒரு உற்சாக நிலை வரும். உங்கள் குருத்து எலும்பு மானிட்டர் இதில் தாக்கிய உடனே இந்த காற்றில் உள்ள இப்போ நாம் பேசியதோ துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அலைகளையோ அது கவர்ந்து உங்கள் ஆன்மாவை அருகில் கொண்டு வரையோ. இப்போ அந்த மானிட்டர் அது இயக்கத்தை பார்க்கலாம். ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் வரும். முதலே உங்கள் குருத்தெலும்பில் வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஈங்கி தியானம். இவ்வாறு நீங்கள் பதிவு செய்வதனால் இதை போன்று நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால் உடனே உங்கள் மானிட்டர் இந்த காற்றிலிருந்து பிரித்து உங்கள் ஆன்மாவாக மாற்றும். ஆக துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த உடல் உள்ள தீமையான அணுக்கள் உள்ளே போகாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று வீரியமாக்கினார். இதை நினைவு கொண்டு உள்ளிக்கை செலுத்தி நாம் தீமையான அணுக்களுக்கு ஆகாரம் இழுக்காதபடி முதலை தடைப்படுத்துகின்றது. நம் உடல் அருகிலே நம் மூக்கு வழிதான் செல்ல வேண்டும். நமது ஈர்ப்பு வட்டத்தை கடந்து ஒதுக்கிவிடும். இப்படி ஆத்ம சுத்தி செய்து பழக வேண்டும். எப்படி கையெழுக்க தொடருமோ நம் உடலுக்கு முன் ஈர்ப்பில் இருக்கும் இந்த ஆன்மாவை துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வலுப்பெறை செய்து நம் ஈர்ப்பு வட்டத்தை கடந்து தள்ளி பழக வேண்டும். பின் நாம் எதை நல்லதோ அதை எண்ணி பழகுதல் வேண்டும். எண்ணி எடுத்து பழகுதல் வேண்டும். என் தொழில் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வை எடுத்தீங்கன்னா இந்த உணர்வு கலந்து உங்கள் சொல் அவரை நல்லதாக்கும். நீங்கள் வேதனை பற்றி பெற்றிருக்குதே என்று மீண்டும் உதவி செய்தாலும் இதுதான் அவங்களை கெடுக்கும். நீங்களும் கெட்டுங்க, அவங்களும் வாழ முடியாது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சு எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஈங்கி தியானம். இப்போது உங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஒரு புதுவிதமான உற்சாக உணர்வு வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஈங்கி தியானம். அதாவது மரம் நுனி இலை கொண்டு வான் வீதியில் வந்து தன் இனத்தின் சக்தி நுனி இலையிலிருந்து கவர்ந்து தனக்குள் இழுக்கும்போது புவியின் ஈர்ப்பால் அந்த மரம் இழுக்கின்றது. ஆகவே மேலே காந்தத்தின் தன்மை வரப்போகும்போது கீழே இருக்கக்கூடிய நீரை மரம் உச்சி வரையிலும் கொண்டு செல்லுகின்றது. ஆக நீரின் துணை கொண்டு தாய் செடியின் உணர்வை தனக்குள் கலந்து அந்த மரத்தில் உறைந்து அதனுடைய இளமை பருவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மரமாகின்றது. பின் பட்டை ஆகின்றது. அது பாதுகாப்பாகின்றது. எதன் உணர்வை கவர்ந்ததோ இந்த பட்டைகள் வெளியிலிருந்து இது நுகர்ந்து அதன் உணர்வை தன் குருத்துகளுக்கு அது ஆகாரமாக கொடுத்தது. குருத்து கத்திரித்து விட்டால் இலையின் முன்னி கத்திரித்து விட்டால் அந்த பாகம் சரியாக விளையாது. அதே சமயத்தில் கவர்ந்து கொடுப்பது இந்த பட்டை. இதே போல் நம்ம தசை மண்டலங்கள்
அதில் உள்ள அணுக்களின் தன்மையை அது வலுப்பெறச் செய்தல் வேண்டும். திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். ஓம் ஈஸ்வரா குருதேவா எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் மூதாதிகளான எங்கள் குலதெய்வங்கள் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிட்டேன். உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்த வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நீ இதே போல் எண்ணுங்கள். அவங்க உணர்வு உங்ககிட்ட உண்டு. இதே மாதிரி ஏங்கி ஒவ்வொரு நாளும் ஏங்கினால் அந்த காலை துறவு தியானத்தில் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்தி விடலாம். முந்தி செய்ய தவறி இருந்தாலும் வின் செலுத்தலாம். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வங்களான என குல வழியில் தான் நாம் வந்தோம். அவர் தெய்வங்களாக நம்மை காத்தவர்கள். எங்கள் குலதெய்வங்களான உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும் என்று இந்த உடல் பெற்ற உணர்வுகளை அங்கேதான் கரைத்து விட்டான். இந்த உயிரின் ஈர்ப்பு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் செல்லும் என்ற சப்தரிஷி மண்டலங்கள் இதே போன்று சென்றதுதான். அந்த அருள் வட்டத்துக்குள் சென்ற பின் நம் மூதாதைகளுடைய உயிரான்மாக்கள் இதில் பெற்ற நஞ்சுகளை கரைத்துவிட்டு உயிரின் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழத் தொடரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெரும் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் குலதெய்வ மூதாதைகளான எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலம் ஒளி அலையுடன் கலந்து
உடலிப்பட்ட நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை அடைய வேண்டும் என்று ஏங்கி தியானி. ஓம் ஈஸ்வரா குருதேவா எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதைகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடலிப்பட்ட நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலையடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் மூதாதைகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா தியானத்தில் வீட்டிருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாவ வினைகளால் விளைந்த பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த கேன்சர், டிபி, இரத்த கொதிப்பு, சர்க்கரை சத்து, ஆஸ்மா, இருதய நோய், மூல நோய், சரவாங்கி நோய், வாத நோய் போன்ற சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று சர்வ ரோகங்களும் சர்வ தோஷங்களும் சர்வ நோய்களும் நீங்கி உடல்நலம் பெற்று மனபலம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று அறுவழி வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்று அவர்களது வாழ்க்கையில் தொழில் வளம் பெருகி விவசாயம் பெருகி அருள்வழி வாழ்ந்து செல்வ செழிப்புடன் அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அருள் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் அவர்களது குடும்பங்களில் அனைவரும் வாழ்ந்து அவர்களது வாழ்க்கையில் மனநோய் நீங்கி மனபலம் பெற்று உடல் நோய் நீங்கி உடல்நலம் பெற்று அருள் வழி வாழ்ந்து அவர்களது வாழ்க்கையில் அவர்களது குடும்பங்களில் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனமும் ஒன்றி வாழ்ந்து இரு உயிரும் ஒன்றி வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்று தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் அவர்களது குடும்பங்களில் வளர்ந்து வரும் குழந்தைகள் அவர்களது பார்வையில் அருள் ஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திடவும் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அருள் ஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் இப்புவி முழுதும் படர்ந்து இப்புவியில் கலந்துள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அகன்று இப்புவியில் வாழும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து மதபேதமின்றி ஜனபேதமின்றி மொழிபேதமின்றி மனபேதமின்றி அருள் வாழ்க்கை வாழ்ந்து உலக மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா
ஈஸ்வரா